இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு அவர்களை பார்த்த பிறகு நல்லா இருக்கிற மக்கள் மேல உங்களுக்கு கோபம் வருகிறது. அப்ப அந்த உரை மூலமாக சொல்கிறார்கள், இந்த மாதிரி இருக்கிற மக்களை பார்த்துவிட்டு நீங்க மட்டும் சொகுசா வாழ நினைக்கிறீங்களா என்று சொல்லி இவர்களுக்காக வாரி வழங்குங்கள் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களால் இயன்ற அளவுக்கு அள்ளி போடுறாங்க. ஒரு மூட்டையே சேர்ந்து விட்டது. உடனே தூக்கி இந்த எடுத்துட்டு போங்க. அப்ப இந்த பள்ளிவாசல் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்றால், கையில இருந்தால் இருக்கிறத கொடுங்க, இல்ல என்று சொன்னா பள்ளிவாசல் நிர்வாகம் மக்கள்கிட்ட வசூலித்து இருப்பவர்கள்ட்ட வசூல் செய்து நிதி திரட்டி இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். இது முதலாவது நல்ல பள்ளிக்குள்ள தகுதி. இதுக்கு பள்ளி எங்கேயாவது இருக்குதா? நம்ம நாட்டில் இருக்கிற பள்ளிவாசல்கள் எந்த பள்ளிவாசல்லையாவது இதை செய்வதற்கு இருக்கிறார்களா? இல்ல. வேற என்ன செய்வார்கள்? அந்த பணத்தை வச்சு ஆடம்பரமா விளக்கு போடு, சீரியல் லைட் போடுவார்கள். பயங்கரமா ஆடம்பரமா என்ன செய்வாங்க? ஜோடனை செய்வார்கள், வீண் விரயங்கள் செய்வார்கள், பெரிய விழாக்கள் நடத்துவார்கள். அந்த விழாக்களுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் என்ன செய்வார்கள்? பள்ளிவாச காசுல இருந்து செலவு செய்வார்கள். இங்கே சொல்லி காட்டியது போல பெரிய பெரிய மினாராக்களை எழுப்புவதற்கும் மார்பில் போடுவதற்கும் தங்களுடைய பகட்டையும் பெருமையும் மக்களுக்கு பறைசாற்றிக் கொள்வதற்கும் இந்த பள்ளிவாசலுடைய பணத்தை செலவு செய்வார்களே தவிர மக்களுடைய நன்மைக்கு செய்கிறார்களா? தேடி தேடி பார்க்கணும், அப்படி பள்ளிவாசல் தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு எந்த பள்ளிப்பா இருக்கிறது? யார போய் அணுகுவான்? தன்னுடைய தேவை தன்னுடைய குறை முறையிடுவதற்குரிய ஒரு தலைமை கேந்திரமாக பள்ளிவாசல் இருக்க வேண்டாமா? அப்ப அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்? வல்லதி நத்தகது மஸ்ஜிதன், இவர்கள் ஒரு பள்ளிவாசலை எழுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த பள்ளி எப்படி இருக்கிறது என்றால் லிராரன், அது மக்களுக்கு இடைஞ்சல் செய்கிறது, மக்களுக்கு கஷ்டம் தருகிறது. கஷ்டம் தர்ற பள்ளி பள்ளி கிடையாது. ஒன்னு. இரண்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வகுஃபுரன், இந்த அல்லாஹ்வை வணங்குவதற்கு உள்ள பள்ளி வாசல்ல இறை மறுப்புக்கு அது உதவுகிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இரண்டாவது தகுதி, பள்ளி வாசல் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தான் இருக்கணும், யாரையும் வணங்குவதற்காக கட்டப்பட்டது அல்ல பள்ளிவாசல். வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். வலா தது மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு யாரையும் கூப்பிடாதீங்க. அப்ப இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்பதை உணர்ந்து அந்த அல்லாஹ்வை வழிபடுவதற்கு அந்த பள்ளி பயன்பட வேண்டும். அல்லாஹ்வை துதிக்க, அல்லாஹ்வை திக்ர் செய்ய, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய, அல்லாஹ்வுக்கு ருக்கு செய்ய, அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்ய பள்ளிவாசல்கள் பயன்பட வேண்டும் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறான். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா சைஃபுல்லா. இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லாஹ் குர்ஆன்ல கெட்ட பள்ளிக்கு என்ன இலக்கணம் சொன்னானோ அதுல இரண்டாவது இலக்கணம் வகுஃபுரன், இறை மறுப்புக்கு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதற்கு அந்த பள்ளிவாசல்கள் பயன்படுகின்றனவே, அந்த பள்ளிக்கு நீ போகாதே. இறை மறுப்புக்கு பயன்படுதா பள்ளிவாசல்லாம்? பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யறான்? நாகூர் ஆண்டவர் மௌலிது ஓதுகிறான். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு மொஹிதீன் ஆண்டவர் மௌலிது ஓதுகிறான். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு சுப்ஹான மௌலிது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால மௌலிது ஓதுகிறான். இன்னும் சொல்ல போனால் பல பள்ளிவாசலுக்கு பேரை எப்படி வச்சிருக்கான் தெரியுமா? மொஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் பேர் வச்சிருக்கான். அல்லாஹ் வணங்க வேண்டிய பள்ளிவாசல வந்து என்றைக்கோ பிறந்து செத்து போன ஒரு ஆளுடைய பெயரை அந்த பள்ளிவாசலுக்கு சூட்டி மொஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல், அவர் ஆண்டவராம். அப்ப அவர்கள் எப்படி பழனி ஆண்டவர் அந்த ஆண்டவர் என்று சொல்லுவார்களோ அந்த மாதிரி இவன் என்ன செய்யறான்? அவருக்கு பழனி ஆண்டவர்னா உனக்கு என்னடா பழனி ஆண்டவர், எனக்கு நாகூர் ஆண்டவர் இருக்காரா என்று சொல்ற மாதிரி இவர்களும் நிறைய ஆண்டவர்களை உற்பத்தி செய்து கொண்டு அதுல ஒரு பெரிய ஆண்டவராக முஹிதீன் அப்துல் காதர் என்பவரை வைத்துக் கொண்டு அவர் பெயரால பள்ளிவாசலுக்கு பெயர் சூட்டுறான். இன்னும் சொல்ல போனால் பெயர் சூட்டினா கூட பரவாயில்லை, அவன் நம்புகிறான். அதாவது எல்லா பள்ளிவாசலுமே மொஹிதீன் ஆண்டவர் பள்ளிதான். அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, ஒரு நாகூர்ல அடங்கி இருக்காருல அவருக்கு நாகூர்ல மட்டும்தான் தர்கா இருக்குங்க, அஜ்மீர்ல அடங்கி இருக்கிறார்ல அவருக்கு அஜ்மீர்ல மட்டும்தான் தர்கா இருக்கும், ஏர்வாடியில் அடங்கி இருக்கிறார்ல அவருக்கு ஏர்வாடியில மட்டும்தான் தர்கா இருக்கும். மொஹிதீன் ஆண்டவர் எப்படி தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா பள்ளியும் அவருக்கு தர்கா. அப்படி ஆக்கிட்டானோ. எந்த பள்ளிவாசலா இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு பேர் எப்படி வச்சிருக்கிறான்? மொஹிதீன் ஆண்டவர் பள்ளி லெட்டர் அப்படிதான் அடிச்சிருப்பான். அப்ப மொஹிதீன் ஆண்டவர் பள்ளின்னு வைக்கிறீங்களே, இது இறை மறுப்பு இல்லையா? அவர் என்ன ஆண்டவரா? அவர் கடவுளா? அவருக்கு இந்த பள்ளிவாசல அவருக்காகத்தான் கட்டினீங்களா? அவர் வணங்குறதுக்கு உள்ளதா அந்த பள்ளிவாசல்? அல்லாஹ் வணங்குறதுக்கு உள்ளதா? அப்ப நல்லா பாக்குறோம், இறைவனை மறுப்பதற்காக வேண்டிய இந்த பள்ளிவாசலை எழுப்பி இருக்கிறார்கள். நிறைய பள்ளிவாசலை அல்லாஹ்வை நிராகரிப்பதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்க உட்கார்ந்து கொண்டு மௌலிது ஓதுகிறார்கள். மௌலிது என்ன ஓதுகிறார்கள்? நபிகள் நாயகத்தை கூப்பிடுகிறார்கள்,
அங்க அரபியில கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு என்ன செய்கிறார்கள்? யா நபி சலாம் அலைக்கும், நபியே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக ஆரம்பித்து அந்த கஃபாருல் கதாயா, எங்க பாவத்தை நீங்க தான் மன்னிக்கணும். எங்க உட்கார்ந்து அல்லாவை வணங்குவதற்கு கட்டப்பட்ட பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு நபிகள் நாயகத்தை அழைத்து எங்க பாவத்தை நீங்க தான் மன்னிக்கணும். அந்த சத்தாருல் மசாவி, எங்களுடைய தவறுகளை எல்லாம் மறைக்கிறாள் நீங்க தான். கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை எல்லாம் நன்மையாக நீங்கள் மாற்றி விடுங்கள் என்றெல்லாம் யார்கிட்ட துஆ செய்கிறார்கள்? மௌலிது என்ற பெயரில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துல நிப்பாட்டி, உலகத்து படைப்புகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள் நம்ம நம்புகிறோம், அவ்வளவு உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறோம். அவர்களுடைய ஒவ்வொரு கட்டளையும் பேண வேண்டும் என்று நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள மதிக்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்க முடியுமா? அல்லாஹ் கொடுக்கிற மரியாதையை கொண்டு அங்க வச்சிட முடியுமா? இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்க தான் பாவத்தை மன்னிக்கணும், எங்களுக்கு கஷ்டத்தை நீக்கணும் அப்படிலாம் படிக்கிறார்கள். யா முஸ்தபா யா முர்தலா, முஸ்தபாவே ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. முஸ்தபான்னு அவங்களுக்கு ஒரு பட்டம். முஸ்தபாவேன்னு கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? அதுலயும் கேட்கிறாங்க பசத்து கஃப ஃபாக்கத்தி ஒன் நதமி, என்னுடைய கவலை வறுமையை நான் உங்களிடத்தில் கையேந்துகிறேன், அதை நீக்கிருங்க, என் வறுமையை போக்கிருங்க, என் கஷ்டத்துக்கு நீங்க தீர்வு தாங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நோக்கி என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா எங்க வறுமையை போக்குங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க இப்படி சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வறுமை வந்தா நான் போக்குவேன்னு சொன்னாங்களா? அவங்களும் வறுமையில இருந்தாங்க. ஒரு பேரிச்சம்பளத்தை விட்டு இன்னொரு பேரிச்சம்பளம் இல்ல. கடைசி வரைக்கும் அவங்களுடைய கவச அடைய அடமான வைத்து மீட்காமலே மூத்தா போனார்கள். சஹாபாக்கள்லாம் வறுமையை பத்தி முறையிடும் பொழுது இந்த பாரு ஏன் வயிறையும் பாருன்னு தூக்கி காட்டினார்கள். அதை விட அது பெருசாக ஒட்டி இருந்தது. இப்படி வறுமைக்கு மேல வறுமையாக அவர்களும் இருந்தார்கள், தோழர்களும் இருந்தார்கள். வறுமையை போக்குற அதிகாரம் எனக்கு தரப்பட்டிருக்கிற சொல்லவும் இல்ல. இன்னும் சொல்ல போனால் குல்லா கூலக்கும் இந்திய ஹசாயினுல்லா, அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள்லாம் என் கையில உள்ளது என்று நான் உன்னை சொன்னாப்பா என்று நபியை நீ சொல்லு. அல்லாஹ்வுடைய ஹசானாக்கள் பொக்கிஷங்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட இருக்கே தவிர என்கிட்ட கிடையாது என்று தெளிவா போய் மக்கள்கிட்ட சொல்லுன்னு அல்லாஹ் சொன்னானே. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எங்களை வறுமையை நீக்குங்கள் என்று கேட்கிறார்கள். அதே மாதிரி மொய்தீன் ஆண்டவர் மௌலித் என்று ஓதுகிறார்கள், சாகுல் மீது மௌலித் என்று ஓதுகிறார்கள். அது இதையெல்லாம் விட பயங்கரமா இருக்குது. எந்த அளவுக்கு இருக்கிறது? மொய்தீன் மௌலிதுல யாக்குத்துபான் மௌலிதுல ஓதுகிறார்கள், ஒமையுனாதி சிமி அல்ஃபம் பி ஹல்வத்திஹி அஸ்மம் பி ஹிம்மத்திஹி சர்மன் லி அஃபவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின் அஜ்லி தாவத்திஹி ஃபல் யது யா அப்துல் காதிர் முஹித்தீனி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு அஜர்த்துமார்கள், மார்க்கத்தை நேர்வழி காட்டக்கூடிய அஜர்த்துமார்கள் நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்வதற்காக, நம்முடைய பள்ளிவாசல் என்ற தகுதியை இழப்பதற்காக இந்த மௌலிதை ஓதுகிறார்கள். என்ன வருது? அப்துல் காதர் சொன்னாரா? அப்துல் காதர் ஜீலானி முஹிதீன் சொன்னாரா? என்ன சொன்னாரா? ஒமையுனாதி சிமி அல்ஃபன், யார் ஒருவன் என் பெயரை 1000 முறை கூப்பிடுகிறானோ, யா முஹிதீன் யா முஹிதீன், ஒரு தடவை கூப்பிடக்கூடாதான், செவிடு போல இருக்கு, 1000 முறை யார் என்னை கூப்பிடுகிறானோ, அஸ்மம் பி ஹிம்மத்திக்கு உறுதியான நம்பிக்கையோடு கூப்பிடுகிறானோ, அஜப்துஹு முஸ்ரியன், உடனே நான் ரிப்ளை தருவேன். 1000 தடவை என்னை கூப்பிட்டேன்னு சொன்னா நான் உடனே ரிப்ளை தருவேன். யார் சொன்னதா? அப்துல் அவர் சொல்லி இருப்பாரா? சொன்னதாக இட்டு கட்டிருக்காங்க. சொன்னாந்தால் சைத்தான், அவர் சொல்லி இருக்க மாட்டார், பொய். அப்படி ஒருவர் சொல்லி இருப்பாரே ஆனால் அது சைத்தான் தான் சொல்லுவானே தவிர அல்லாஹ்வுடைய நேசர் வந்து என்னை கூப்பிடுன்னு சொல்லுவாரா? என்கிட்ட துஆ செய்யுன்னு சொல்லுவாரா? என்கிட்ட பிரார்த்தனை பண்ணு சொல்லுவாரா? இந்த மௌலிதை ஓதுகிறார்களா இல்லையா பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு? அப்ப அல்லாஹ் வணங்குறதுக்குரிய பள்ளிவாசல்கள்ல அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை வணங்குவதற்காக பிரார்த்தனை செய்வதற்காக அந்த மொய்தீன் மௌலிதை ஒன்னொன்னு சுட்டி காட்டுற நிறைய ஆபாசங்கள் இருக்கிறதுல ஒவ்வொரு பாயிண்டையும் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதே மாதிரி சாகுல் மீது மௌலிதில் என்ன பண்றாங்க? அதுலயும் அவர் கூப்பிடுறாங்க, யா சாஹிபன் நாகூரி, நாகூராரு குல்லி நாசிரி, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். பள்ளிவாசல் உட்கார்ந்துக்கிட்டு பள்ளிவாசல் அல்லாஹ் வணங்குற பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே குல்லி நாசிரி, எனக்கு நீங்க தான் உதவி செய்யுங்க. பிஸ்ஸமை வல்லாஹ் வ ஹுஸ்னில் பாஸரி, என்னுடைய செவி காது நல்லா ஒழுங்கா கேட்கிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஒழுங்கா கண்ணு தெரிகிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். அழகான உறுப்புகள் எல்லாம் சீராக அமைவதற்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஒபி தூளி உமரின் லாபி உமரின் காசிரி, நீண்ட ஆயுளை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். ஆயுளை குறைச்சு கூடாது. அவரை நீண்ட ஆயுள் வாழல, அவருக்கு எல்லா உறுப்பு சீரா இல்ல, அவருக்கு பிள்ளையே கிடையாது, கல்யாணமே பண்ணல, அல்ல அவருக்கு உறுப்புகளை சீராக வைக்கவில்லை. அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்றான்? எனக்கு நீங்க பிள்ளைய தாங்கங்கிறான், எனக்கு வந்து நீண்ட ஆயுள தாங்கங்கிறான், எல்லா உறுப்புகளையும் சரி பண்ணுங்கன்னு சொல்றான். அவரு சரியில்லாத ஒரு ஆள்கிட்ட போய் என்ன விளங்குது பத்திங்களா? அப்ப லாபி உமரின் காசிரி, ஆயுள குறைச்சு போடாதீங்க, ரொம்ப நாளைக்கு வாழணும். யார்கிட்ட இதெல்லாம் கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? படைச்ச இறைவன்கிட்ட கேட்க வேண்டும். அந்த கோரிக்கைகளை எல்லாம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கேட்டால் அது இறை மறுப்பு தானே, இறை நிராகரிப்பு தானே.
அதான் அல்லாஹ் சொல்றான், வல்லதி நத்தகது மஸ்ஜிதன், ஒரு பள்ளிவாசலை கட்டி கொண்டிருக்கிறார்கள், திராரன், அது மக்களுக்கு இடைஞ்சல் செய்கிறது ஒண்ணு. இரண்டாவது ஒக்குஃபுரன், அது இறை மறுப்பிலே அமைந்திருக்கிறது. அல்லாஹ் மறுக்கிறதுக்கு அந்த பள்ளியை பயன்படுத்தினா அது எப்படி பள்ளி? அல்லாஹ் வணங்குறதுக்கு பயன்படுத்தினால் அது பள்ளி. அல்லாஹ்வை இல்லங்கிறதுக்கு பயன்படுத்தினால், அல்லாஹ்வுடைய இடத்துல வேற ஒருத்தரை உட்கார வைக்கிறதுக்கு நீ அந்த பள்ளிவாசலை பயன்படுத்தினால் அது பள்ளிவாசலா? அது பள்ளிவாசலே கிடையாது என்று இது குர்ஆன்ல கதை சொல்லிட்டு இருக்கல. இது குர்ஆன்ல உள்ள 4 தகுதியும் அல்லாஹ் தெள்ள தெளிவாக 9வது அத்தியாயத்திலே படம் பிடிச்சு காட்டக்கூடிய தகுதி இது. 3வது அல்லாஹ் சொல்றான், 2 தகுதியாச்சா? 2 நம்ம ஊர்ல எல்லா பள்ளிக்கும் இருக்குதா? தமிழ்நாட்டுல உள்ள எல்லா பள்ளியும் இந்த 2 மாதிரி இருக்குதா? எந்த 2 மாதிரி? மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்களா? அல்லாஹ்வை நிராகரிக்கிற வேலையில அங்க நடக்குதா? மௌலித் ஓதுறாங்களா? பாத்தியா ஓதுறாங்களா? இறை மறுப்பு எல்லாம் நடக்குதா? எல்லாம் இன்னும் சொல்ல போனா சில ஊர்கள்ல பார்த்தா பள்ளிவாசலுக்கு உள்ளே சமாதி வச்சிருக்காங்க.